மோடி சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர் என்ற கருத்து ஊன்றியிருக்கிறது. அதுக்கு மிகப்பெரிய காரணம் முஸ்லிம்கள் ஒரு பக்கமாக திரளுவதற்கு மோடி என்கின்ற ஒரு பிம்பத்தை முன்னால் வைத்துத்தான் இந்த முஸ்லிம்களை கிறிஸ்தவர்களை திரட்ட முடியும் என்கின்ற நிலைமை அவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே அவர் என்ன நினைக்கிறார் என்றால், இயற்கையாக கட்சி வாரியாக பல வகையாக பிரிகின்ற வாக்குகளுக்கு இடையே மொத்தமாக நமக்கு விழுகின்ற வாக்கு அந்த மைனாரிட்டி வாக்கு தான். ஆகவே அந்த 12% வாக்குகளை அவர் பெறுவதற்காகத்தான் அவர் திருப்பரங்குன்றத்தில் ஊரடங்கு சட்டம் போட்டார். அங்கே தெருவிலே நாய் கூட ஓடவில்லை, ஒரு மனிதர்களும் இல்லை, 4 பேர் இல்லை. ஊரே கலவரப்பட்டால் தான் ஊரடங்கு சட்டம் போட வேண்டும். ஆனால் எந்த கலவரமும் இல்லாத போது, தெருவிலே நாய் கூட தெரியாத போது இவர் ஊரடங்கு சட்டம் போட்டதற்கு காரணம் பார்த்தீர்களா? உங்களுக்காகத்தான் நான் போட்டேன். உங்களுக்கு யார் இருக்கிறார்கள் என்னை விட? உங்களுடைய தர்காவை காப்பாற்றுவதற்காக தான் போட்டேன் என்றெல்லாம் இவர் சொன்னார். திருப்பரங்குன்றத்தில் தீபத்தை ஏற்றி விட்டு அவன் கீழே இறங்கி போக போகிறான். எந்த ஒரு முஸ்லீமாவது திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதற்கு எங்களுக்கு ஒன்றும் மறுப்பில்லை. அது அவர்களுக்கும் உரியது தான், அவர்களுக்கு உரியது, அவர்களுக்கு தான் முன்னால் உரியது, பின்னால் தான் நாங்களும் குடியேறினோம் என்று ஒரு முஸ்லீம் சொல்லியிருந்தால், தீபம் ஏற்ற போனவன் இங்கேயும் வந்து ஊதுவத்தி ஏற்றி விட்டு வந்திருப்பான். அந்த அளவுக்கு இணக்கமான மக்கள்.